Example 1.40. If the system of equations px plus by plus cz equal to 0, comma ax plus qy plus cz equal to 0, comma ax plus by plus rz equal to 0 has a non-trivial solution and p not equal to a, q not equal to b, r not equal to c. Prove that p divided by p minus a plus q divided by q minus b plus r divided by r minus c equal to 2. So here the system of equations has a non-trivial solution. That is the condition given. So for non-trivial solution, okay, determinant a equal 0. So by using this condition, we are going to prove this value equal to 2. And I am using one more condition also, p not equal to a, q not equal to b and r not equal to c. இப்போ எக்ஸாம்பிள் 1.40 சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ், இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம அப்படியே 1 by 1 எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸும், செகண்ட் டேர்ம் ஒய் இருக்குது, தேர்ட் டேர்ம் இசட் தான் இருக்குது. ஈக்குவல் டு எல்லா கான்ஸ்டன்ஸும் 0வாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிவன் தட் த சிஸ்டம் ஹேஸ் அ நான்-ட்ரிவியல் சொல்யூஷன். ஸோ இந்த சிஸ்டம் என்னென்னு கொடுத்துட்டாங்க, நான்-ட்ரிவியல் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. நான்-ட்ரிவியல்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. எதனோட டிட்டர்மினன்ட்டு? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். பி பி சி ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்ஸ், செகண்ட் ரோ எலமெண்ட்ஸ் ஏ கியூ சி, தேர்ட் ரோ எலமெண்ட்ஸ் ஏ பி ஆர். இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன் ஃபார் நான்-ட்ரிவியல் சொல்யூஷன். சரியா? இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். என்ன பண்ணியிருக்கிறேன் நான்? R2 replaced as R2 minus R1, R3 replaced as R3 minus R1. R1 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், R2வையும் R3யும் R1 கூட நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும், ஏபிசி. செகண்ட் ரோ மட்டும் செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட் ரோ. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி, கியூ மைனஸ் பி, சி மைனஸ் சி 0. அதே மாதிரி R3 ரீப்ளேஸ்ட் அஸ் R3 மைனஸ் R1 எடுத்துட்டிங்கன்னா ஏ மைனஸ் பி, பி மைனஸ் பி வந்து 0, ஆர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் ரோ பி, செகண்ட் ரோ பி, தேர்ட் ரோ சி. லாஸ்ட் ரோ பாருங்கள், இதில் ஒரு மைனஸை வெளியே எடுத்து பி மைனஸ் ஏன்னு ஆக்குறேன். இது கியூ மைனஸ் பி அஸ் இட் இஸ் விட்டுட்டேன், இதை விட்டாச்சு. பட் இதில் இந்த எலமெண்ட்டை எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா, ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ பி மைனஸ் ஏவாகும். ஓகே, மற்ற எலமெண்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த ஏ மைனஸ் பி இருக்கிறத மட்டும் பி ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் மைனஸை வெளியே எடுத்துட்டேன். இப்போ பி மைனஸ் ஏ, இங்கேயும் மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா பி மைனஸ் ஏ. மற்ற ரெண்டு இடமும் எப்படி இருக்குன்னா, கியூ மைனஸ் பி தான் இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில், அடுத்தது ஆர் தான் இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில், செகண்ட் பிளேஸில் தான் ஏ பி சி இருக்குது இப்போ. ஸோ அப்போ எந்த சிம்பிளிஃபிகேஷனும் நம்மளுக்கு வேண்டியதில்லை. நான் இங்கே என்ன பண்ணினேன், எதுக்காக பண்ணினேன்? ஃபஸ்ட்டு பிளேஸில் பி இருக்கணும், கியூ இருக்கணும், ஆர் இருக்கணும். ஸோ இங்கே செகண்ட் பிளேஸில் தான் பி இருக்குது, அதனால் ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ பி மைனஸ் ஏ ஆகும். இதுலேயும் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன்னா பி மைனஸ் ஏ ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளோட கொடுத்துருக்கிற ப்ரூஃபோட பார்ட்டு என்னன்னு பாருங்கள் ஒரு செகண்டு. இதுதான் என்னோட எல்ஹெச்எஸ். என்னன்னு பாருங்கள், p by p minus a, இங்கே p தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. q by q minus b, q தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ப்ளஸ் r by r minus c, r தான் ஃபஸ்ட் பிளேஸில் இங்கே இருக்குது. ஸோ p q r ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும்.
ஏபிசி செகண்ட் பிளேஸில் இருக்கணும். ஸோ நான் அதை தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சிடுச்சா இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு? இது ஏன் மைனஸ் நான் வெளியே எடுத்துருக்கிறேன், பியை ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு கொண்டு வரக்காக. பட் இங்கே Q ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது, இங்கே R ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிவன் கண்டிஷன் என்னென்னா P வந்து நாட் ஈக்குவல் டு A, Q வந்து நாட் ஈக்குவல் டு B, R வந்து நாட் ஈக்குவல் டு C. அப்போ என்ன அர்த்தம்? P வந்து நாட் ஈக்குவல் டு ஏன்னா இப்போ இந்த P மைனஸ் ஏ கண்டுபிடிச்சி பாருங்கள். பியோட வேல்யூ A இல்லை. A இருந்திருந்தால் என்னாகும்? A மைனஸ் ஏ ஆகும். A மைனஸ் ஏன்னா 0 ஆயிரும். அப்போ P மைனஸ் ஏங்கிறது 0 ஆகலை. அதே மாதிரி Q மைனஸ் B இருக்குது, அதில் Q வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு B ஆகிருக்கு. இப்போ Q நாட் ஈக்குவல் டு B இருக்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன், B சப்ஸ்டியூட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் Q ஈக்குவல் டு Bன்னு எடுத்துட்டிங்கன்னா B மைனஸ் B 0 ஆயிரும். பட் இங்கே நாட் ஈக்குவல் டு Bங்கிறதுனால இங்கே B இல்லை, அதனால இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. R நாட் ஈக்குவல் டு Cன்னு என்ன அர்த்தம்? சப்போஸ் R ஈக்குவல் டு Cன்னு என்ன வந்துடும்? என்னோட R இது வந்து R மைனஸ் Cயில் Rக்கு பதிலாக C சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா C மைனஸ் Cன்னா the answer becomes 0 ஆயிரும். அதனால R நாட் ஈக்குவல் டு Cன்னா இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. From C3 we get, நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இப்போ, taking out P minus A from C1. என்ன பண்ணியிருக்கிறோம், P minus Aவை நான் வெளியே எடுத்திருக்கிறேன். எங்கிருந்து? காலம் 1லேருந்து, இங்கே இருந்து. அடுத்தது Q minus Bயை நான் வெளியே எடுத்திருக்கிறேன். எங்கிருந்து? செகண்ட் காலத்திலிருந்து. சரியா? அதே மாதிரி பாருங்கள், தேர்ட் காலத்தில் எதை வெளியே எடுக்க முடியும்? அப்போ R minus Cயை நான் வெளியே எடுக்க முடியும். we get, என்ன நம்மளுக்கு கிடைக்கி, எது இருக்கோ அதை வெளியே எடுத்துக்கிறோம், இல்லாத இடத்துல டிவைட் பண்ணி காமிக்கிறோம். வெளியே எடுக்கிறோன்னா we are taking out, the meaning is we are dividing each term by that number, அதான் அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் P மைனஸ் ஏ வெளியே எடுத்திருக்கேன், இங்கே P மைனஸ் ஏ இல்லை. ஸோ வெளியே எடுத்துட்டோம்னா P பை P மைனஸ் ஏ கிடைச்சிருச்சா? அடுத்தது P மைனஸ் ஏ வெளியே எடுத்துட்டேன்னா -1. அடுத்தது P மைனஸ் ஏ வெளியே எடுத்துட்டேன்னா இங்கேயும் -1 ஆகும். அதுவே பாருங்கள், செகண்ட் காலத்திலிருந்து Q மைனஸ் Bயை நான் வெளியே எடுக்கிறேன். இந்த செகண்ட் காலத்தில் Q மைனஸ் B வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே இல்லைன்னா டிவைட் பண்ணி காமிச்சிரு, B பை Q மைனஸ் B ஆயிரும். Q மைனஸ் B பை Q மைனஸ் B வந்து 1 ஆயிரும். இது 0 பை எனி வேல்யூ 0 ஆயிரும். அடுத்தது என்ன, R மைனஸ் சியால் R மைனஸ் சியை வெளியே எடுத்தோம்னா C பை R மைனஸ் C, அடுத்து 0 பை R மைனஸ் C வந்து 0வே தான் வரும். R மைனஸ் C பை R மைனஸ் Cனா 1 வந்துடும், ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு காலத்திலிருந்து P மைனஸ் ஏவை வெளியே எடுக்கிறோம். இங்கே இது என்ன வருதுங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். செகண்ட் காலத்திலேருந்து Q மைனஸ் Bயை வெளியே எடுக்கிறோம், அங்கே என்ன வருதுங்கிறது இங்கே பார்த்துக்கோங்க. தேர்டு காலத்தில் R மைனஸ் C வெளியே எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு டினாமினேட்டரில் அந்த P மைனஸ் ஏ, Q மைனஸ் B, R மைனஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுது, உனக்கு அந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். அதுக்காக தான் இந்த கிவன் கண்டிஷன் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். P நாட் ஈக்குவல் டு ஏன்னா உனக்கு என்னாச்சு, P மைனஸ் ஏ வந்து 0 ஆகலை. இப்போ P மைனஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது Q நாட் ஈக்குவல் டு B, அதனால் Q மைனஸ் B நாட் ஈக்குவல் டு 0. R நாட் ஈக்குவல் டு Cனா R மைனஸ் C இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டினாமினேட்டர் வேல்யூ எல்லாம் 0 கிடையாது. ஓகே, இப்போது எகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிட்டர்மினண்ட்டில் முன்னாடி இருக்குது பாருங்கள், P மைனஸ் ஏ இன்ட்டு Q மைனஸ் B இன்ட்டு R மைனஸ் C இன்ட்டு டிட்டர்மினண்ட் ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம்னா P மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், R Q மைனஸ் B ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், R மைனஸ் C ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், R டிட்டர்மினண்ட் ஈக்குவல் டு 0. எல்லாமே R தான், ஏதாவது ஒன்று தான். ஓகே, ஆனால் இப்போ தான் நம்ம சொன்னோம் P மைனஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0. எதனால்? P நாட் ஈக்குவல் டு ஏங்கிறனால. Pயோட வேல்யூ ஏவாக இருந்தால் மட்டும்தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாருங்கள், A மைனஸ் ஏ கரெக்டாக
a minus a 0 வரும். அதனால் p not equal to a னா இது not equal to 0. q not equal to b னா இதுவும் not equal to 0. r not equal to c னா இதுவும் not equal to 0. ஸோ இந்த மூணுமே not equal to 0 அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோர்த்தில் இருக்கிறதா equal to 0 ஆகும். ஸோ this determinant is equal to 0. ஓகேவா? இப்போ now which implies இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். p by p minus a into அந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட் காலத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 1 minus 0. அடுத்தது minus of b by q minus b. minus of b by q minus b into அந்த ரோவை அந்த காலத்தை விட்டுட்டிங்கன்னா you will get minus 1. ஓகே, அடுத்தது 0 into any value 0. ஸோ minus 0 plus c by r minus c. c by r minus c into அந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தேர்ட் காலத்தை விட்டுட்டிங்கன்னா minus 1 into 0 is 0. 1 into minus 1 is minus 1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் 1 ஆயிரும் equal to 0. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். p by p minus a into 1. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். b by q minus b கிடைக்கும். அடுத்தது இதை பார்த்துட்டிங்கன்னா 1 c by r minus c equal to 0. ஓகே, இப்போது எனக்கு மேலே p வரணும், q வரணும், r வரணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே q தானே வரணும். அப்போ க்யூவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி காமிச்சிடும். இங்கே c இருக்கா, எனக்கு வேண்டாம், r தான் வரணும். ஃபஸ்ட்டில் p வந்துருச்சு, இங்கே q இல்லை, ஆட் அண்ட் சப்ராக்ட். இங்கே r எனக்கு வேணும், இல்லை, ஆட் அண்ட் சப்ராக்ட். ஸோ p by p minus a ப்ளஸ் இது என்ன ஆகுன்னா ப்ளஸ் q மைனஸ் q ப்ளஸ் b by q minus b ப்ளஸ் இங்கே r இல்லை, r ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணு, r மைனஸ் r ப்ளஸ் c by r minus c equal to 0. ஸோ இது p by p minus a ப்ளஸ் இங்கே q மைனஸ் b வர மாதிரி நான் என்ன எடுத்துக்கிறேன், செகண்ட் டேர்ம்லேயும் தேர்ட் டேர்மில் மட்டும் மைனஸ் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே q வரும், இங்கே ஒரு மைனஸ் b வரும். இப்போ q மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா q மைனஸ் b டிவைடட் பை q மைனஸ் b ப்ளஸ் இது r, இதில் மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா r மைனஸ் c ஹோல் டிவைடட் பை r மைனஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ இது p by p மைனஸ் a ப்ளஸ் q by q மைனஸ் b பிரிச்சுக்கிறோம். இது ரெண்டு ஃப்ராக்ஷனாக எப்படி, q by q மைனஸ் b, இது மைனஸ் q மைனஸ் b by q மைனஸ் b ப்ளஸ் r by r மைனஸ் c மைனஸ் ஆஃப் r மைனஸ் c by r மைனஸ் c ஈக்குவல் டு 0ன்னு பிரிச்சுக்கிறோம். பாருங்க இன்னொரு தடவை, ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும், செகண்ட் டேர்ம் மட்டும் ரெண்டாக பிரிச்சுக்கோ. q by q மைனஸ் b மைனஸ் q மைனஸ் b by q மைனஸ் b ப்ளஸ் r by r minus c மைனஸ் r minus c by r minus c equal to 0. இப்போ பாருங்கள், இது p by p minus a ப்ளஸ் q by q minus b, இது கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 1 இருக்கும். அதே மாதிரி இது கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 1னா மைனஸ் 2 ஆயிரும். இது தேர்ட் டேர்ம் அப்படியே இருக்குது, r by r minus c equal to 0. ஸோ p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to minus 2ங்கிறது இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா plus 2 ஆயிரும். hence proved.